Hello friends, வணக்கம். Welcome to the session. So நம்ம 50 days challenge இன்னைக்கு day 14 வந்திருக்கோம். So வாங்க செஷனுக்குள்ள போலாம். So இன்னைக்கான first question 20 அன்னைக்கு கேட்ட fourth fifth question. சரியா? Fountains are used to decorate city parks and squares. ஃபவுண்டைன்ஸ்னா என்னன்னு தெரியுது, அந்த நீர்வீழ்ச்சி ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக ரொம்ப அழகா வந்து டெக்கரேட் பண்ணிலாம் வச்சிருப்பாங்கல்ல. சிட்டி சென்டரா இருக்கட்டும், எங்கேயாவது ஏதாவது பார்க்கா இருக்கட்டும், ஸோ ஏதாவது ஒரு முக்கியமான பிளேஸ்ல வச்சிருப்பாங்க அந்த ஃபவுண்டைன்ஸ் அப்படிங்கிறது. டு ஹானர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ், அது சில இண்டிவிஜுவல்ஸை ஹானர் பண்ற விதமா கூட இருக்கலாம், ஏதாவது ஈவெண்ட் ஹானர் பண்ணும் விதமா கூட இருக்கலாம். ஃபார் ரெக்ரியேஷன் அண்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். ஸோ நான் சொல்லும் போதே ஆண்டுங்கிறத சேர்த்து சொல்லிட்டேன், ஆனா ஆண்ட் இல்ல ஆப்ஷன்ல பாருங்க. பிகாஸ் அண்ட் நார் எட். ஃபார் ரெக்ரியேஷன் ஃபார் என்டர்டைன்மெண்ட், அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? மற்றும். ரெக்ரியேஷனுக்காக ரெக்ரியேஷன்னா வந்துட்டு புதுசா நம்ம இப்போ ஃப்ரீயா என்டர்டைன்மெண்ட் அந்த ரிலேட்டட் நம்ம ஹாபி அது கூட சொல்லலாம். சரியா? ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயமா இருக்கணும். இப்ப புக் படிக்கிறது ஒரு ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒரு பொழுதுபோக்கு தான், ஹாபி தான், ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக இது பண்றது அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். சரியா? ரெக்ரியேஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே நம்ம பொழுதுபோக்கு போறோம். ஸோ அதுதான் ரெக்ரியேஷன் சொல்லுவாங்க. பொழுதுபோக்கு, ரெக்ரியேஷன், என்டர்டைன்மெண்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, ஸோ ஃபார் ரெக்ரியேஷன் அண்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் சொல்லி பார்த்தாச்சு. எஸ், ஸ்பிளாஷ் பேட் அண்ட் ஆர் ஸ்ப்ரே பூல் அலோஸ் சிட்டி ரெசிடென்ட்ஸ் டு என்டர், கெட் வெட் அண்ட் கூல் ஆஃப் இன் சம்மர். இது என்ன சொல்றாங்கன்னா, இது ஆக்சுவலா நம்ம இந்தியால எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. அதாவது அப்போ நம்ம என்டர் ஆகும்போது சில ஏதாவது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு உள்ள என்டர் ஆகும்போது ஸ்ப்ரேயா இந்த வாட்டர்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது எதுக்காகனா சம்மர் அப்போ வந்து நம்ம கூல் ஆஃப் பண்றதுக்கு, கெட் வெட்டா இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம மேல நீர் படுறது மூலமா நம்ம வந்து ரொம்ப கூலா இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதுதான் இந்த ஸ்ப்ரே பூல், ஸ்ப்ரே பேட் அந்த மாதிரி எல்லாம் சிட்டி ரெசிடென்ட்ஸ் மேல அவங்க உள்ள வரும்போது, ரெசிடென்ட்ஸ் உள்ள வரும்போது அவங்க மேல தெளிக்கிற மாதிரியான அந்த விஷயம் பண்றது. ஓகே, ஸோ அடுத்து த மியூசிக்கல் ஃபவுண்டைன். மியூசிக்கல் ஃபவுண்டைன் சில நீர்வீழ்ச்சியில சவுண்ட் வர மாதிரி கூட இருக்கும். மியூசிக்கல் ஃபவுண்டைன் டேஷ் மூவிங் ஜெட்ஸ் ஆஃப் வாட்டர், கலர்ட் லைட்ஸ் அண்ட் ரெக்கார்டட் மியூசிக் கண்ட்ரோல்டு பை அ கம்ப்யூட்டர் ஃபார் டிராமாட்டிக் எஃபெக்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் நீங்க ஃபாரின்ல பாத்துருக்கலாம். சொல்லுவாங்க, நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஃபவுண்டைன்ல இருந்தே மியூசிக் வரும். அதே மாதிரி கலர் கலரா லைட் எல்லாம் வந்து அழகழகா அந்த வேவ்ஸ் எல்லாம் போகும். ஸோ அது நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஒரு டிராமாட்டிக்கான எஃபெக்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ரியலா இருக்கக்கூடிய இமேஜினரி எஃபெக்ட் எல்லாம் தெரியும். ஸோ இங்க இந்த இடத்துல வந்து கம்பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பைன் தான் வரும். கம்பைன்னா சேர்ந்து எதெல்லாம் சேர்ந்து இருக்கும் அப்படின்னா மியூசிக்கல் ஃபவுண்டைன் இருக்கும். அதுல எதெல்லாம் சேர்ந்து இருக்கும்னா மூவிங் ஜெட்ஸா அந்த வாட்டர் ஜெட்ஸ் வந்து மூவ் ஆகுறதா இருக்கட்டும், கலர்ட் லைட்ஸா இருக்கட்டும், ரெக்கார்டட் மியூசிக்கா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன்ல கம்பைண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்பைன்டு இந்த இடத்துல பாஸ்ட் வச்சு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சென்டென்சஸே வந்து ஃபுல்லாவே பாஸ்ட்ல கொடுக்கல. இங்க பாருங்க, அலோஸ்ன்னு இருக்கு. ஓகே, அப்புறம் பி பிளேட். ஓகே, வேற ஏதாவது ப்ரொவைடுன்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பாஸ்ட்ல வரல. ஸோ அப்ப நம்ம பாஸ்ட் யூஸ் பண்ண இங்க அவசியம் இல்லை, பாஸ்ட் வராது. அதே இது பாசிவா பி வர்பு பிளஸ் பி3 வருமா? அத மியூசிக்கல் ஃபவுண்டைன் தானே கம்பைன் பண்ணி இருக்கு. ஓகே, சோ இதுதான் கம்பைன் பண்ணிருக்கு. சோ அப்ப இது யாராலையோ கம்பைன் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பட்டதுங்கிற மீனிங் வராது. சோ அப்ப இந்த இடத்துல இதுவும் பி கம்பைண்டும் வரும். ஓகே, சோ அது மீனிங்கும் வராது. த மியூசிக்கல் ஃபவுண்டைன் பி கம்பைன்டு மூவிங் ஜெட்ஸ் அப்படியும் வராது. ஓகே, அப்போ கம்பைன் வருமா, கம்பைன்ஸ் வருமானு பாத்தீங்கன்னா இது என்னது? சிங்குலர். மியூசிக்கல் ஃபவுண்டைன் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர். சோ அப்போ கம்பைன் வராது, கண்டிப்பா கம்பைன்ஸ் தான். சோ அதுல என்னென்னலாம் கம்பைன்ஸ் ஆயிருக்குது? மூவிங் ஜெட்ஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் கலர்ட் லைட்ஸ், ரெக்கார்டட் மியூசிக். அது எல்லாமே இந்த ரெக்கார்டட் மியூசிக் இது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. எதுக்காக? டிராமாட்டிக் எஃபெக்ட்ஸ் வந்து உருவாக்குறதுக்காக. ஓகே, நீங்க ஃபவுண்டைன், மியூசிக்கல் ஃபவுண்டைன் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ல கிடைக்கும். ஸோ அதை பார்த்தா அழகா இருக்கும். Fountains can dash also be musical instruments played. Fountains plural, can be. Okay, can be verb இருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த இது வந்து ஒரு பொசசிவ் லாஸ்டா வரும். சரியா? இது வந்து என்னன்னா ப்ரோனவுன்ஸ்ல படிப்போம். இந்த ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப்லாம் செல்ஃப் கேஸ்ன்னு படிப்போம். ஓகேவா? இது எல்லாமே செல்ஃப் கேஸ். இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு செல்ஃப், இந்த இதுல ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், இட் செல்ஃப், தெம் செல்ஃப்னு வரும். ப்ளூரல் இருக்கு. சோ கண்டிப்பா ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப் வராது. அதே மாதிரி இது ஒரு மனுஷனை குறிக்கல. இட் செல்ஃபா தெம் செல்ஃபா? இட் செல்ஃப்னா இது இட்டுனா இதுன்னு சொல்லும். ஒரு உயிர் இல்லாத பொருள் சொல்லுவோம். அப்ப ஃபவுண்டைன்ங்கிறது உயிர் இல்லாத பொருள். இட் செல்ஃப் வரலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இட் செல்ஃப்ங்கிறது என்னது இருக்கு? சிங்குலர்ல இருக்கு. இட் செல்ஃப்ஸ் இருந்தா கூட நம்ம ஏதோ யோசிக்கலாம். பட் இட் செல்ஃப் இருக்கு கண்டிப்பா வராது. தெம் செல்ஃப்ஸ்
தம்ங்கிறது என்னது? அவை, அவைகள் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ஓகே ஓகே, அவர்கள், அவைகள். ஓகே, அவர்களும் வரும். இது பர்சனையும், தம்ங்கிறது பர்சனையும் குறிக்க வரும். இந்த ஃபவுண்டைன்ஸையும், உயிரில்லாத பொருட்களையும் குறிக்கலாம் தம் வச்சு. சோ the fountains themselves also be a, அதுவே இந்த ஃபவுண்டைன்ஸையும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்றதா கூட இருக்கலாம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேட் டேஷ் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆனா பையா வித்தா என்ன வரும்? by obstruction of one or more of their water jets. இந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன்ல இருந்து இப்படி வாட்டர் போகுமா, அந்த இந்த வாட்டர் போகிறது மூலமாவே அதுவே ஒரு மியூசிக்கை வந்து கிரியேட் பண்ற, மியூசிக் வந்து பிளே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. themselves, அதுக்குள்ளேயே அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி வரும். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல ஆன் வரும். ஆன் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒன், பிளேட் ஆன் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, பிளேடு பை. ஓகேவா? பைனா எதன் மூலமா? இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் மூலமா. இங்க கேன் பி பிளேடுங்கிறது எப்படி இருக்கு? பாசிவ்ல இருக்கு பாத்தீங்களா? கேன் பி பிளேடு. எனக்கு இந்த பை அப்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னே தான் அப்ப இந்த ஃபவுண்டைன்ஸ் வந்துட்டு எப்படி பிளே பண்ணப்படுது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டர் ஜெட்ஸ் மூலமாவே அதுல இருந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கிறது. ஸோ இட் தெம்செல்ஸ், அதுக்குள்ளவே பிளே பண்ணப்படுது. எதால? அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் வாட்டர் ஜெட்ஸ்னால. அப்ப இந்த இடத்துல பாசிவ் வருது, எனக்கு புரிஞ்சுச்சா? ஆனா இங்க வந்து பாசிவ் வராது. ஓகேவா? சோ அந்த இது எனக்கு பேசிக் ஒரு சிம்பிள், நான் ஃபுல்லா வாசிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அந்த இடத்துல எப்படி வருதுன்னு புரிஞ்சுச்சு. அப்புறம் வித்து வருமான? கண்டிப்பா வித்து வராது. வித் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது. இதன் மூலமாக. ஓகே, பைங்கிறத கரெக்டா வரும். அதே மாதிரி ஆஃப் வந்து வராது. ஸோ ஆஃப்ங்கிறது செப்பரேட் பண்றது, ஸோ அதுவும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் ஃபவுண்டைன்ஸ் ப்ரொவைட் ஃப்ரெஷ் டேஷ் இன் பப்ளிக் பில்டிங் பாக்ஸ். ஓகே, ட்ரிங்கிங் ஃபவுண்டைன்ஸ், சில ஃபவுண்டைன்ஸ்ல வாட்டர் வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஃபாரின்ல தான், நம்ம இந்தியால எல்லாம் அதிகமா பார்க்க முடியாது. ஃபவுண்டைன் வர்ற மாதிரி அந்த ஃபவுண்டைன்லயும் நம்ம வாட்டரை குடிச்சுக்கலாம். ஃபவுண்டைன்ஸ் ப்ரொவைட் ஃப்ரெஷ் டேஷ் இன் பப்ளிக் பில்டிங்ஸ், பார்க்ஸ் அண்ட் பப்ளிக் ஸ்பேசஸ். ஃப்ரெஷ் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவைட் பண்ணும். ஃப்ரெஷ்னாலே பப்ளிக் பார்க்கு, பப்ளிக் பிளேசஸ்ல எல்லாம் இருக்கக்கூடியது ட்ரிங்கிங் ஃபவுண்டைன்ஸ் கொடுத்துட்டான். ட்ரிங்கிங் ஃபவுண்டைன்ஸ் ப்ரொவைட் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ். ட்ரிங்கிங் ஃபவுண்டைன்ஸ் ப்ரொவைட் எது? ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவைட் பண்ணும், அவ்வளவுதானே? சரியா? ஃப்ரெஷ் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுமா இன் பப்ளிக் பில்டிங்கா இருக்கட்டும், பார்க்கா இருக்கட்டும், பப்ளிக் ஸ்பேசஸா இருக்கட்டும். ஸோ ஃப்ளோ ஆஃப் மணி, ட்ரிங்கிங் ஃபவுண்டைன் வந்து நமக்கு மணி கொடுக்குமா, பாசிட்டிவ் தாட் கொடுக்குமா, மெலோடியஸ் மியூசிக் கொடுக்குமா? கண்டிப்பா வராது. சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது பேசிக் யோசனை இருந்தாலே உங்களால இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து 20 அன்னைக்கு கேட்ட செகண்ட் ஷிஃப்ட் கொஸ்டின். சரியா? he used to commit 1 theft a year on average. ஓகே, அப்படி கொடுத்துருக்கான். ஸோ இது எல்லாமே ஹீன்னு தான் வச்ச ஆரம்பிக்குது. ஸோ பார்க்கலாம், நம்ம கதையாவே வாசிக்கலாமே. அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தெட்டு தான், ஒரு இடத்துலதான் திருடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்கானா. நான் வந்து ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுதான் திருடுவேன், ஒரே ஒரு பிளேஸ்ல போய் திருடுவேன் அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட் வச்சிருக்கானா. இந்த ஸ்டோலன் மணி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்துருமா. ஒரு தடவை திருடுற மணி வந்து ஒரு வருஷத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட். சோ இதோட பேர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? பேர் எதுன்னு கண்டுபிடிக்கலாமா? he chose the house at Shotover Grange to commit his next burglary. பர்குலரினா அதாவது திருடுறது. சரியா? பர்குலரி, அடிச்சுட்டு போறது, கொள்ளையடிச்சுட்டு போறது. அது he studied the design of the house carefully for a fortnight. ஓகே, ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுதான் அடிப்போம், ஒண்ணுதான் திருடுறோம்னு அவன் பிளான் பண்ணியிருக்கான். அதுவே ஒரு வருஷத்துக்கு வந்துடும். அவன் வந்து என்ன ஹவுஸ் சூஸ் பண்ணியிருக்கான்? கிரேஞ்ச், ஷார்டோவர் கிரேஞ்ச் டு கமிட். அந்த ஒரு பிளேஸ் ஹவுஸ், அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸை தேர்ந்தெடுத்திருக்கான். அண்ட் அந்த ஹவுஸை பத்தின கம்ப்ளீட் டிசைனை வந்துட்டு ஸ்டடி பண்றான். ஓகேவா? ஓகே, ஒரு நைட் ஃபுல்லாவே ஸ்டடி பண்றான்னு வைங்களேன். he found that the family had gone to, ஓகே, அவன் அப்படி அந்த ஹவுஸை பத்தி, ஹவுஸோட டிசைன் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி வந்துட்டு gone to லண்டனுக்கு போயிட்டாங்க. சர்வன்ட்ஸும் வந்து மூவிக்கு போயிட்டாங்க. he broke into the house one afternoon. அவன் வந்து அந்த ஹவுஸை உடைச்சிட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு ஹவுஸ் உடைச்சிட்டு போயிட்டான். he hoped to get 15,000 pounds worth of jewels from the safe. ஓகே, அவன் வந்து என்னன்னா 15,000 பவுண்ட் ஒர்த் உள்ள ஜுவல்ஸை வந்து சேஃப்ல இருந்து, ஹாப்டுனா என்னது? ஹோப்டு. சரியா? ஹோப். அவன் என்ன நம்பிட்டு இருந்தான்? ஒரு இந்த சேஃப்ல இருந்து ஒரு 15,000 பவுண்டையாவது அவன் எடுத்துட்டு போயிடணும், ஜுவல்ஸையாவது எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தான். ஸோ இங்க நான் வாசிக்கும் போதே எனக்கு அது ஆர்டரா தான் புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் அவன் வந்து கமிட் பண்ணியிருக்கான், ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுதான் திருடுவேன்னு. அதுக்கப்புறம் எந்த வீடை தேர்ந்தெடுத்திருக்கிறான், இந்த வருஷத்துக்கானது.
அடுத்த அடுத்த நெக்ஸ்ட் கொள்ளையடிக்கிறது எங்க தேர்ந்தெடுத்திருக்கான், ஷார்ட் ஓவர் கிரஞ்சுங்கிற இடத்துக்கு பக்கத்துல தேர்ந்தெடுத்திருக்கான். அண்ட் அந்த டிசைன் ஆஃப் த ஹவுஸை பத்தி படிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இல்லாத டைம் உள்ள போய் கொள்ளையடிக்க ட்ரை பண்றான், ஒரு ஆஃப்டர்நூன் டைம். அண்ட் அவன் என்ன எதிர்பார்க்கிறான், என்ன நம்புறான், ஹோப்னானது நம்புறது. ஸோ என்ன ஹோப் பண்றான், அவன் வந்து ஒரு 15,000 பவுண்ட் ஓர்த்துள்ள ஜுவல்ஸையாவது சேஃப்ல இருந்து அடிச்சுட்டு போகணும் அப்படிங்கறத நம்புறான். ஓகேவா? ஸோ இது அந்த படிக்கும் போதே எனக்கு ஆர்டரா வந்துச்சு. ஸோ ஏபிசிடி தான் கரெக்ட். வேற எது நீங்க மாத்தி போட்டாலும் வராது. பிசி பிடி, பிக்கு அப்புறம் சி, பிக்கு அப்புறம் டி. அவங்க போகாம எப்படி வந்து அவன் டைரக்டா போய் அடிக்கணும்னு சொல்லி நினைப்பான். அப்போ வராதுல, பிடி வராது, பிசி வராது, இதுவுமே வரும். சரியா? சரி, அடுத்து இங்க பாருங்க, குரோனிக் இன்ஃபெக்ஷன் சச் அஸ் டைபாய்டு, சிக்கன் பாக்ஸ் அண்ட் அதர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் நோ லாங்கர் ஃபியர்டு. ஓகே, குரோனிக் டைபாய்டு, சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு இனிமேல் பயப்படக்கூடியது இல்லை, ஏன்னா அதுக்கெல்லாம் வேக்சின்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப அடுத்து ஃபேக்டர் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கணுமா? பிகாஸ் வராது. இன் 2001 டெத் ரேட் கொடுத்துருக்குறான். ஓகே, ஸோ a factor contributing to the rapid rise of population in recent year has been drop in the death rate. ஓகே, இங்க இது பாருங்க என்ன கொடுத்துருக்குறான். இது ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் யோசனை என்னன்னா, பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் எதுவா இருக்குன்னா, டெத் ரேட் கம்மியானதுனாலதான் இப்போ வந்து ரேபிட் ரைஸ் ஆஃப் பாப்புலேஷன் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப நீங்க கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சைனாவோட பாப்புலேஷன் குறைஞ்சிடும். ஸோ அது ஏன் அவ்வளவு குறைஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட டெத் ரேட் வந்துட்டு அதிகமா இருக்கும். நம்மளோட டெத் ரேட் கம்மியாயிட்டு பர்த் ரேட் அதிகமாயிடுச்சு. ஸோ அதனாலதான் இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகமாயிருக்கும். ஸோ இந்த பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கு ஒரு காரணமா என்ன சொல்றாங்க, டெத் ரேட் வந்துட்டு டிராப் ஆயிடுச்சு. டெத் ரேட் கம்மியானதுனால பாப்புலேஷன் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க. இது ஒரு இது. அப்ப இதோட பேர் எது வரலாம்? பிசி வருமா, பிடி வருமா? நான் இங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கல, பேரிங் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? பர்த் ரேட் அப்படிங்கறத வச்சு நான் வந்து பேரிங் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? பர்த் ரேட். ஸோ இப்போ பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் பிரேக் த்ரூஸ். ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், மெடிக்கல் பிரேக் த்ரூஸ்னால டெத் ரேட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இன் 2001 the death rate in India was approximately 8.5 thousand per people. 8.5% per thousand. ஒரு 1000 பேருக்கு வெறும் 8.5% தான் வந்துட்டு இறக்குறாங்க. ஓகே, அந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எது வந்து ரெண்டாவது வரும்? எனக்கு இந்த பிக்கு அப்புறம் சி வருமா, டி வருமா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பிக்கு அப்புறம் சியா அல்லது பிக்கு அப்புறம் சியா டியா? பிக்கு அப்புறம் டி தான் வரணும். நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் ரேபிட் ரைஸ் ஆஃப் பாப்புலேஷன் வந்துட்டு ரேபிட்டா ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாப்புலேஷன் வந்துட்டு ரேபிட்டா அதிகமாயிடுச்சு. அது எவ்வளவு அதிகமாயிருச்சுன்னு சொல்லணும்ல. எவ்வளவு அதிகமாயிருக்கு? இந்தியாவில அப்ராக்சிமேட்டா 8.5% ஒரு 1000 பீப்புளுக்கு வந்துட்டு 8.5% வந்துட்டு இறக்குறாங்க. அதுதான் இந்தியாவோட டெத் ரேட்டா இருக்குது 2001 வரைக்கும், 2001. அப்ப இது எதனால? மெடிக்கல் பிரேக் த்ரூஸ்னாலதான். மெடிக்கல் பிரேக் த்ரூஸ் தான் எனது மெடிக்கல் கண்டுபிடிப்புகள்னால. ஓகேவா? அந்த காலத்துல எல்லாம் வந்து டைபாய்டு அந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் இது எல்லாமே பெரிய நோய் எல்லாம் வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கே கிடையாது. இப்போ எல்லாம் நிறைய மெடிக்கல் பிரேக் த்ரூஸ் இருக்கு. எதுனாலுமே இந்த டைபாய்டு, சிக்கன் பாக்ஸ் மத்த இதுனா லாங்கர் பீரியட் கிடையாது. அதை பத்தி நம்ம பயப்படணும்னு எண்ணமே இல்லை. ஆனா அந்த காலத்துல எல்லாம் வந்து ஏதாவது வயிறு வலி அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இதா இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. ஓகே, இப்போ இதெல்லாமே நோ லாங்கர் ஃபியர்டு. இந்த டைபாய்டு, சிக்கன் பாக்ஸ்னாலே அதை பத்தி இப்போ யாருக்குமே பயம் கிடையாதுல்ல. ஏன்னா அதுக்கு ஏத்தாப்புல வேக்சின் எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன, இதுதான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். பி தான் அப்ப இன்ட்ரோடக்ஷன் பார்ட், மற்றது வராது. பி இன்ட்ரோடக்ஷன் பார்ட்னு சொல்லிட்டா இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இன் 2001 டெத் ரேட் வந்துட்டு 8.5,000 பீப்புளுக்கு தான் இருந்திருக்கு. அது எதனால இருந்திருக்கு? மெடிக்கல் பிரேக் த்ரூஸ்னால. எந்த மாதிரி மெடிக்கல் பிரேக் த்ரூஸ்? ஏன்னா கிரானிக் இந்த டைபாய்டு, சிக்கன் பாக்ஸ் எல்லாம் இப்போ அதை பத்தி யாருமே பயப்படுறது கிடையாது. அது ஒரு அது த்ரெட்டனிங்கான ஒரு டிசீஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சா. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.